ஹே ஹலோ மீ திஸ் இஸ் பேங்க் தான் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சுகாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். கேரிங் ஹஸ்பண்ட் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஸோ கணேஷ் பிரியா அப்படின்னு ஒரு ஐடியில் இருக்கிறவங்க வந்து கேட்டிருந்தாங்க சுகாக்கு ஒரு ஒன் ஷாட் போட சொல்லி. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி May 25 பர்த்டே அன்றைக்கி நான் மறந்துட்டேன். அவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு பர்த்டே அன்னைக்கு வீடியோ போடுங்க. நான் வந்து ஓகேன்னு அவங்களுக்கு போட்டிருந்தேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் என்ன சிந்தனையில் வேறு வீடியோ போட்டுட்டேன். ஸோ வேறு ஏதோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அப்புறமா அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, எனக்கு என் பர்த்டேக்கு வீடியோ போடலையா அப்படின்னு. தென் அப்புறம் தான் யோசித்தேன், ஐயோ ஆமாம் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட சாரி கேட்டேன். ரியலி சாரி ஃபார் தட் தான். தென் டிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. ஸோ உங்கள் டேவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நான் கண்டிப்பாக உங்களுக்காக காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, ஸோ ஓகே, தென் ஹாப்பியாக இருங்க. தென் எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க ஆமஸ். தென் வெரி வெரி சாரி உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன்னா ஐம் ரியலி சாரி ஃபார் தட். அவங்க வந்து சுகாவுக்கு ஒரு கேரிங் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கணும், ப்ளஸ் வந்து ப்ரெக்னென்சி டைம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நம்ம டேக் வேணால் ஒன்று போட்டிருப்போம், கேரிங் ஹஸ்பண்ட் டியூரிங் செகண்ட் ப்ரெக்னென்சி மாதிரி போட்டிருப்போம். பட் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தது இல்லைல்ல. ஸோ வாங்க, இது நம்ம சுகாவுக்கு போடுற டிஃப்ரெண்ட் ஒரு ஜோனரில் இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் அவங்களுக்கு விஷ் பண்ணிவிடுங்க கமெண்ட்டில். தென் ஓகேடா மிஸ், வாங்க எந்த இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே வாங்க. உங்களை பற்றியும் நம்ம சுகாவை பற்றியும் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் சுகாவுக்கும் கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. 2 பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் தான். உங்களுக்கு சுகாவை பிடிச்சிருக்கும். ஆஃப்டர் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு சுகாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். தென் நீங்களும் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. 3 months ஆகியிருக்கும் உங்களுக்கு சுகாவுக்கும் மேரேஜ் ஆகி. அவர் வந்து ஒரு நார்மல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, நீங்களும் வீட்டில் தான் இருக்கீங்க. எப்போயாச்சும் உங்களுக்கு ஒர்க் கூப்பிட்டாங்கன்னா நீங்களும் ஒர்க் போவீங்க. இல்லைனா மற்றபடி நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஒரு உமனாக வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறீங்க, சுகா ஒர்க் போவார். ஸோ இது போதும். வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது மார்னிங் சீக்வன்ஸ் தான் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ பின்னாடிலேருந்து யாரோ ஹக் பண்ணுறாங்க. நம்ம சுகா தான். பொண்டாட்டி, என்னங்க இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துட்டீங்க? அதுவா, தூக்கம் வரல. ஆமாம், மார்னிங்காக எழுந்துச்சு என்ன பண்ணுற? இல்லைங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. அதனால தான் அது நாங்கள் வீடியோ காலில் பேசி மீட்டிங் மாதிரி கூகுள் மீட் மூலயமா நாங்கள் போவோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சிட்டேன். ஓ அப்படியா, சரி பொண்டாட்டி. உடம்பு எப்படி இருக்குது? ரொம்ப ஹெல்த் ஒரு மாதிரி இருக்குது, டயர்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஹெல்த் எப்படி இருக்கு? ஆ இப்போ ஓகே தாங்க, இப்போ பரவாயில்ல. ஏதோ ஓரளவு மேனேஜ் பண்ணுறேன். இதனால தான் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமே மாற்றிக்கிட்டேன். என்ன ஆனாலும் வீட்டிலே இருந்து எதாவது மெடிசன் போடுவேன்ல, அங்கே ஒர்க் போனேன்னா கண்டிப்பாக என்னால் என்ன உடம்ப பார்த்துக்க முடியாது. அதனால தான். சரி ஓகே, உனக்கு ஏதாவது வேணும்னா மறக்காமல் சொல்லு, சரியா? சரி நான் ஒர்க் கிளம்புறேன். தென் கால் பண்ணு. தென் அன்னைக்கு மாதிரி மயக்க போட்டு விழுந்துட்டேன்னு பயமுறுத்துறாத, சரியா? வர மாதிரி சிம்டம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு சொல்லிவிடு. ம் ம் சரிங்க. நீங்கள் ஏன் இப்படி பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உங்கள் பொண்டாட்டிக்கு என்ன ஆக போகுது? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடி. ஆனால் பயமாக இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? இல்லை, என்னை நம்பி வந்திருக்க, என்னை நம்பி கொடுத்துருக்காங்க. அவங்க முன்னாடிலாம் உனக்கு எதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்ன தான் தப்பாக சொல்லுவாங்க. என்ன ஒழுங்காக கண்டுக்க மாட்டேறேன்னு அந்த பேர் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஏங்க அப்படிலாம் சொல்கிறீங்க? அப்படிலாம் நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி ஓகே, நீங்கள் கிளம்புங்க போங்க. சரி ஓகே, ட்ரெஸ் எடுத்து வை அப்படி சொல்லிட்டு சுகா அப்படியே போயிடுறாரு. அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு அவர் ஆஃபீஸ் இருக்குது. அவர் டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு தான் போகணும். உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால தான் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்ருக்கீங்க. ஏதாவது ஒன்று டக்குன்னு ஆனாலும் வீட்டில் மெடிசன் போட்டு வீட்டிலே இருக்கலாம்ல. ஸோ அதனால தான். இல்லைனா நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே தான் சாப்பாடெலாம் குக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுகாக்கும் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இப்போ அப்படியே தான் அவங்க மீட்டிங்க்காக ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க நீங்களும். சரி பொண்டாட்டி, லவ் யூ அண்ணா. லவ் யூ டூ. பார்த்து போங்க. தென் மறக்காமல் நான் செஞ்ச சாப்பாடை சாப்பிடுங்க, சரிங்களா? அப்படின்றீங்க. சரி ஓகே, கால் பண்ணு என்ன இருந்தாலும். மயக்க போட்டு விழுந்துட்டு அப்புறம் கால் பண்ணாதடி அப்படின்ட்டு இங்கே சுகா சொல்ல, நீங்களும் சரிங்க பார்த்து போங்க. சரி சரி ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு நீங்களும் டோர்லாம் சாத்திட்டு இப்போ அப்படியே தான் கூகுள் மீட் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அங்கே உங்கள் கம்பெனி சிஓ ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் கிளைண்ட்லாம் இருக்காங்க, அவங்க கூட போய் பேசிகிட்டு இருக்கீங்க, கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க.
ஒரு டைம் அப்படியே போயிருக்கோம். ஒரு 2 ஹவர்ஸ் மீட்டிங் போயிருக்கோம். ஸோ அப்படியே 2 ஹவர்ஸ் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு, நீங்க அப்படியே தான் ரொம்ப டயர்டா இருக்கு. நீங்க அங்கேயே அத Google மீட் ஆஃப் பண்ணிட்டு, அப்படியே படுத்துடுறீங்க. டைம் போனதே தெரியல. அப்புறமா அப்படியே ஒரு டைம் 12 ஆகுது. ம். ஏன் இப்படி உடம்பு டயர்ட் ஆயிட்டே இருக்குது? ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா அப்படியே நீங்க கிச்சன் போறீங்க. உண்மையிலே உங்களுக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வருது. என்னது இது? வாமிட்லாம் வருது. அப்படி சொல்லிட்டு வாமிட்டும் பண்றீங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு மாரி நேத்து நீங்க நைட் சாப்பிட்டது எல்லாமே வருது. தென் ப்ளஸ் மார்னிங்கும் அவ்வளவா எடுத்திருக்க மாட்டீங்க. சும்மா அ காஃபி குடிச்சிருப்பீங்க. அது எல்லாமே ஒரு மாதிரி வருது. என்ன வாமிட்லாம் வருது. அப்படி சொல்லிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. சரின்னு சொல்லிட்டு வாமிட் டேப்லெட் போடலாம். வாமிட் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு அதையும் போட்டுக்கிறீங்க. ஐயோ! முருகா! என்னது இது இப்படி டயர்டா இருக்கு? நான் முடியல. ரொம்ப டயர்டா இருக்கு. அன்னைக்கு என்னன்னா மயக்கம் போட்டு விழுந்தேன். இன்னைக்கு என்னன்னா இப்படி வாமிட் வருது. ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படி சொல்லிட்டு அகைன் படுத்துடுங்க. மதியம் சாப்பாடு வேற உங்களுக்கு பசிக்குது. ஸோ அப்படியே குக் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நூடுல்ஸ் போல சமைக்கிறீங்க. அதையும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அகைன் உங்களுக்கு வாமிட் வருது. என்னாச்சு? ஏன் எனக்கு வாமிட் வருது? அப்புறமா உங்களுக்கு ரொம்ப தலை வலிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போய் படுத்துடுறீங்க. ரொம்ப ஒரு மாதிரியா ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படிதான் சுகாக்கு மெசேஜ் போடுறீங்க. மார்னிங்லேருந்து நடந்தது எல்லாமே. சுகா இப்போ ஏர்லியராவே வந்து இப்ப அப்படியே அவரே தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, "டாடி, ஆ எங்க? என்னடி? என்னாச்சு? மார்னிங்லேருந்து வாமிட் வருது. தென் அப்புறம் மதியமும் சாப்பிட்ட சாப்பாடுலாம் வெளிய வருதுன்ற. இப்ப எப்படி இருக்கு? அப்படியே சோர்ந்து போயிட்டியேடி?" அப்படின்னு சுகா கேட்க, "ஆமாங்க. முடியல. ஏன் இப்படி வருதுன்னே எனக்கு தெரியல. தலையெல்லாம் சுத்துது. எனக்கு அப்படியே படுத்தே கிடக்கலான்னு தோணுதுங்க." அப்படின்ட்டு நீங்க சுகாவ அப்படியே லைட்டா புடிச்சுட்டு, ஒரு மாரி உங்களுக்கு அழுகையே வந்துருது. ஏன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க நீங்க. ஸோ உங்களுக்கு அழுகையே வந்துருது. இப்ப அப்படியே தான் சுகா ஹக் பண்ணிட்டு, "சரி ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி டாக்டர் கிட்ட போலாமா?" "ம். போலாம். பயமா இருக்கு. என் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா?" "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இருக்கும்போது உனக்கு என்ன?" "ம். இல்லங்க பயமா இருக்குங்க." "சரி அதான் டாக்டர் கிட்ட போறோம்ல. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. தென் மூஞ்செல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. நானும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்." அப்படி சொல்லிட்டு சுகா உங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு, சுகா ஹெல்ப் பண்றாரு உங்களுக்கு. ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு, இப்போ அவரும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு 2 பேரும் அப்படியே கார்ல கிளம்புறீங்க. நீங்க ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. ஏங்க பயமா இருக்குங்க. ஒண்ணும் இல்ல பொண்டாட்டி, ஒண்ணும் இல்ல. சரியா? அது அது உனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். வயிறு வலிக்குதா? லைட்டா. சரி அதான். ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். டாக்டர் கிட்ட மாத்திரை வாங்கிட்டு வந்துரலாம். அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே தான் நீங்களும் இப்போ டாக்டர் கிட்ட போறீங்க. நீங்களும் சுகாவும். இப்போ அப்படியே டாக்டர் செக் பண்றாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, "வயன், ம் டாக்டர் ஏதா ப்ராப்ளமா? ஸ்டொமக்ல ஏதா ப்ராப்ளமா டாக்டர்?" "ம் கங்ராச்சுலேஷன் வயன். நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க." "ஆ ஏன்னா?" "ஆமா வயன். நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. ஸோ கங்ராச்சுலேஷன்ஸ்." அப்படின்னு டாக்டர் சொன்னோனே உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. இத்தன நாள் ஃபுட் பாய்சன் நெனச்சுட்டு, தென் பீரியட்ஸ் எப்போ ஸ்கிப் ஆனுச்சு? அது ஒரு 2, 3 வீக்ஸ் இருக்கும் டாக்டர். நான் உடம்புல சத்து இல்ல. இப்படிதான் டயர்ட் ஆயிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு, அப்படி நெனச்சனால தான் பீரியட்ஸ் வரல போல இந்த மந்த்து நெனச்சேன் டாக்டர். 3 வீக்ஸ் பாஸ் ஆயிருக்கும் அப்படின்றீங்க. ஓகே, ஃபைன். வாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்க ஒரு மாரி டியரி ஐஸோட வரீங்களா? இப்ப சுகா உங்கள அப்படியே டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு, "ஒண்ணும் இல்ல. ம். என்ன சொன்னாங்க டாக்டர்?" அப்படி சொல்லிட்டு சுகா கேட்க, இப்போ டாக்டரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. நீங்க, "அது டாக்டர் நீங்களே சொல்லிடுங்க." அப்படின்றீங்க. உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. டியரிய கண்ல தண்ணியோட இருக்கீங்களா? சுகா பயந்துடுறாரு. "ஏய் என்னாச்சு? டாக்டர் நீங்களா சொல்லுங்க. என்னாச்சு?" அப்படின்னு சுகா கேட்க, "கங்ராச்சுலேஷன் மின்யங்கி. நீங்க அப்பாவாக போறீங்க." அப்படின்னு சொன்னோனே சுகாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு என்னன்னு தெரியல. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. டாக்டர் என்ன சொல்றீங்க? அப்படி சுகா கேட்க, ஆமா. அவங்க ஃபுட் பாய்சன்லாம் கிடையாது. உங்க ஒய்ஃப் நல்லா இருக்காங்க. பேபியும் ஹெல்த்தியா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ப உங்க ஒய்ஃப நீங்க தான் பார்த்துக்கணும். தென் டேப்லெட்லாம் எழுதி குடுக்குறேன். இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கரு வளர ஸ்டார்ட்டிங். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. தென் மறக்காம நான் குடுக்குற டேப்லெட்ட கரெக்ட்டா போட்டாலே போதும். நீங்களும் நல்லா இருக்கலாம். பாப்பாவும் ஹெல்த்தியா இருக்கும். சரிங்களா? தென் சுகா, "என்ன நீங்க உறைஞ்சிட்டு நிக்கிறீங்க?" அப்படின்னு டாக்டர் கேட்க, இதே சைடு சுகானா ஒரு மாதிரி உறைஞ்சு நிக்கிறாரு. அவருக்கு இப்ப என்ன பேசணும்னு தெரியல. வேர்ட்ஸே வரலன்னு சொல்லுவாங்கல்ல. திக்கி திணறி நிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல. அது போல சுகாக்கு வேர்ட்ஸே வரல.
ஏ ஒன் என்ன சொல்ற? அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா உங்கள பார்த்து கேட்கும்போது, சரி ஓகே. உங்க எமோஷன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வீட்ல போய் கொஞ்சி குழாயிக்கோங்க. இப்போ நான் எழுதுற டேப்லெட்ட வாங்கிக்கோங்க. ஓகே. அப்படி சொல்லிட்டு சுகா ஃபீஸ்லாம் குடுத்துட்டு, இப்போ அப்படியே உங்கள வெளிய வந்தா தூக்கிக்கிறாரு. அங்க நெறைய பேர் இருக்காங்க. சுகா ஏங்க ஏங்க விடுங்கங்க. ஏங்க நெறைய பேர் இருக்காங்க. விடுங்க. ஐயோ! பொண்டாட்டி ஏன் அப்படியா நீ சொல்லியிருக்கடி. எங்க எங்க பாப்பாங்க. ஓ! ஆமால்ல. சாரி, சாரி. ஐயோ! ஐயோ! இப்ப எனக்கு ஆப்பிள் என்ன பண்ணும் தெரியல. போடு. உங்க அம்மாக்கு கால் போடு. எங்க வீட்ல போய் பார்த்துக்கலாம். ஏய்! நீ கால் போடுறி. அப்படி சொல்லிட்டு நீங்க தான் பேசணும். ஏய்! நான் எப்படி உங்க அம்மாகிட்ட? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அப்பா, அம்மா கிட்ட நான் சொல்றேன். எங்க அப்பா, அம்மா கிட்ட நீங்க தான் சொல்லணும். ஏய்! விளையாடாத. சொல்லுங்கங்க அப்படின்றீங்க. சரின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு நீங்க அப்படியே உங்க அப்பா, அம்மாவுக்கு குடுக்குறீங்க. ஐ மீன் கால் பண்ணி குடுக்குறீங்க. இப்ப அப்படிதான் ஹலோ அப்படி சொல்லிட்டு உங்க அம்மா அந்த சைட்லேருந்து ஆ ஹலோ அத்த எப்படி இருக்கீங்க? ஆ மாப்பிள நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? வயன் எங்க? அம்மா வயனோட ஃபோன்ல நீங்க என்ன? அப்படி சொல்லி கேட்கும்போது, அத்த மாமா எங்க? மாமா எப்படி இருக்கிறாரு? ஐயோ! மாப்பிள எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அப்படி சொல்லி இப்போ அப்படியே வயனம்மா கேட்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. உட்காந்துருக்கீங்க. அந்த இப்ப நம்ம ரூம் விட்டு வெளிய வந்தா அங்க சைட்லலாம் சேர்லாம் இருக்குல்ல, அங்க தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ இன்னும் டேப்லெட் வாங்கணும். இப்போ அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படியே நீங்க ஸ்பீக்கர்லாம் போட்டிருப்பீங்களா? ஸோ அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க அம்மா என்ன பேசுறாங்கன்னு. தென் உங்க அப்பாவும் வராரு. யாரு? யார் ஃபோன்ல? ஏங்க மாப்பிளங்க உங்ககிட்ட பேசணுமா? ஆ சொ ஸ்பீக்கர்ல போடு. அப்படி சொல்லிட்டு, மாப்பிள ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க. அது ஆமா அது அங்கிள் அ நீங்களும் அத்தையும் ஆ சொல்லுங்க மாப்பிள என்னாச்சு? ஏதாவது வயனுக்கு ப்ராப்ளமா? ஏதாவது என்னாச்சு? அப்படின்னு அந்த சைடு உங்க அப்பா கேட்க, எனக்கு என்ன ப்ராப்ளமு? அப்படின்ற மாரி நீங்க உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்க அப்பா அப்படியே, மாப்பிள சொல்லுங்க ஒழுங்கா என்னது? விளையாடாதீங்க. அது மாமா நீங்களும் அத்தையும் தாத்தா பாட்டி ஆக போறீங்க. அப்படி சுகா டக்குன்னு சொல்ல, சரி உங்க அம்மாலாம் மாப்பிள ஏன் சொல்றீங்க? ஒயின் எங்க? டக்குன்னு சுகா அப்படியே உங்க கையில குடுத்துடுறான். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அம்மா ஒயின்மா என்ன சொல்ற? உண்மையா? அப்படி சொல்லி உங்க அம்மா ரொம்ப ஆர்வமா கேட்குறாங்க. நீங்களும் ஆமான்னு சொல்லிட்டு ஒரு மாரி அழுதுகிட்டே சொல்றீங்க. அப்படியே சுகா அவங்க டியரி ஐஸ் எல்லாம் அப்படியே வைப் பண்ணி விடுறாரு. நீங்களும் ஆமாம்மா. இன்னைக்கு தான் டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணேன். ரொம்ப டயர்டா இருந்தேனா, அப்படி சொல்லிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்றீங்க. ஐயோ! உடனே நானும் அப்பா வரோம். அப்படி சொல்லிட்டு உங்க அம்மா அப்படி உங்க அம்மா, உங்க அப்பாவும் சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இது சரி இப்போ நீங்க நம்ம சுகாவோட அப்பா, அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்றீங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பி நாங்களும் வரோம்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா நீங்க சுகா டேப்லெட் தென் மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறீங்க. அங்க உங்க அப்பா, அம்மா தென் சுகாவோட அப்பா, அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க அப்படியே உங்கள ஹக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்வீட்டா குடுக்குறாங்க. ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சுகா அப்படியே உங்கள பார்த்து சிரிக்க, நீங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத நெனச்சு சுகா ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. ஸோ அவ்ளோ ஸ்மைலி ஃபேஸோட நம்ம சுகா உங்கள அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கும் உள்ள என்டர் ஆகி தென் அப்படியே கொஞ்சம் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. உங்க அப்பா அம்மாக்குலாம் ரொம்ப ஹாப்பி அவங்க தாத்தா பாட்டி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சைடு சுகாவோட அப்பா அம்மா எல்லாமே எப்படியும் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி சொல்ல, ஸோ மேரேஜ் ஆகி 3 மந்த்ஸ்லேயே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்க. ஸோ இன்னும் ரொம்ப ஹாப்பியா தானே இருக்கும். சுகா தென் அப்படியே உங்கள அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டுருக்காரு. கையே விடலைங்க அந்த மனுஷன். ஸோ அப்படியே உங்கள பிடிச்சிட்டே இருக்காரு. தென் அப்படியே டேப்லெட்லாம் அங்க இங்கன்னு வச்சுட்டு ஸோ அப்படியே தான் அந்த டைம் போயிட்டுருக்கும். தென் உங்க அப்பா, அம்மா அவங்கலாம் கொஞ்ச நாள் இருக்காங்க. தென் சுகாவோட அப்பா, அம்மாவும் அப்புறம் அப்படியே அட்வைஸ் பண்றாங்க சுகாக்கு. "நீ இப்படிதான் உன் பொண்டாட்டிய பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணும், இப்படி பார்த்துக்கணும்னு" அட்வைஸா கொட்டி கொட்டி தெளிக்கிறாங்க. சுகா பாவம். நீங்க ஐயோ! அத்தை இ இப்பதான் அவரு ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவாயிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் அவர கத்துக்க வைக்கணும். நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? என் புருஷன பாவம். பாருங்க அவன் மூஞ்ச. அத சொல்லி விடுவேன். அப்படின்னு நீங்க சுகா சொல்ல, "போதும் அத்தை. நானும் அவர பார்த்துப்பேன். ஆல்ரெடி என்ன அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அப்புறம் என்ன? என் குழந்தைய அவர் பார்த்துக்க மாட்டாரா?" அப்படின்றீங்க. சரிம்மா, உன்ன பார்த்துக்கிட்டா சரிதான். டேய் பார்த்துக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்படிதான் டேஸஸ் போகுது. கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. வயன் ம். சொல்லுங்க. வயன் சொல்லுங்க. என்ன வயன் வயன்? சொல்லுங்க. பாப்பா எப்படி பேசுவா? என்னது? பேசுவாளா? ஏங்க இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இப்பதான் 2 மந்த்ஸ் ஆயிருக்கு. நீங்க என்னன்னா, பாப்பா எப்ப பேசுவான்னு பாருங்க. இனி என் தொப்ப கூட அதாவது என் பெல்லி கூட இன்னும் மேல வரல. அதுக்குள்ளே பாப்பா எப்ப பேசுவாளாம்? இல்லடி வீடியோலாம் பார்த்துருக்கேன். அப்படியே பெருசா இருக்கும். நம்ம கை வச்சோம்னா பாப்பா அப்படியே உதைப்பா. அது பார்க்கணும் ஆசையா இருக்கு. ஐயோ! அதெல்லாம் 7த், 8த் மந்த்ல தான் பளபளன்னு தெரியும். நீங்க அப்ப பண்ணுங்க. ம்.
பாப்பா கிட்ட பேசுங்க. அவளும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி சைகை குடுப்பா." அப்படின்னு நீங்க சொல்ல, சுகா அப்படியே உங்க அவரோட ஹெட் எடுத்து அப்படியே உங்க ஸ்டொமக்ல வச்சுக்கிறாரு. உங்களுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு. "என்னங்க?" "இல்லடி, எனக்கு இது மாரி ஆசை. ஃபோன்லலாம் பார்த்துருக்கேன். ஆ அப்படியே ஹஸ்பண்ட் வந்து அப்படியே ஸ்டொமக்ல காது வச்சு கேட்பாங்களாம். ஆனா என் பாப்பா இன்னும் பெருசாகல. குட்டி குழந்தையா ஒரு அப்படியே ஒரு நரம்பு மாரி சின்னதா இருப்பாள்ல. புழு பூச்சி மாரி இருப்பாள்ல." "ம். ஆமா." "சரிங்க சார். கொஞ்சம் இறங்குறீங்களா? எனக்கு வலிக்குது." அப்படியா? ஐயய்யோ! சாரி பொண்டாட்டி. "இல்ல, இல்ல. சும்மா சொன்னேன். படுத்துக்கோங்க." அப்படின்ட்டு நீங்க சுகாவோட தலைய அப்படி கோதி விடுறீங்க. உங்களுக்கு என்ன மைண்ட்னா, "நீ ஏன் ஒரு குழந்த மாரி இருக்க? எதுக்குடா இன்னொரு குழந்தன்ற" மாரி தான் உங்களுக்கு இருக்கு சுகாவ பாக்க பாக்க. இதே சைடு சுகாவுக்கும் அதேதான். உங்களையும் ஒரு குழந்த மாரி நல்லா பாத்துக்கிறாரு. எனக்கு எதுக்குங்க குழந்த? இருந்தாலும் குழந்தன்றது வேணும்ல. ஸோ, அப்படிதான் சுகா அப்படியே உங்க மடியில படுத்திருப்பாரு. அப்படியே உங்க ஸ்டொமக் கிட்ட அவர் ஃபேஸ வச்சுட்டு அப்படியே தூங்கியிருப்பாரு. ஸோ, அப்படியே நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சுகாவ நல்லா கம்ஃபர்டபுளா படுக்க வச்சு நீங்களும் தூங்கியிருப்பீங்க. அப்படியே தான் டேஸஸ் போகுது. சுகா அவரு உங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. லைக் ஃபுட்டுலேருந்து ஒவ்வொரு டைமும் நீங்க நடந்தாலும் சரி, பாப்பாவ பார்த்து எடுத்துட்டு போடி, பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்றாரு. சாப்பிடுற விஷயம் கூட, இதுதான் சாப்பிடணும். இந்த மந்த்துக்கு இத தான் நீ நெறையா சாப்பிடணும். இந்த மந்த்துக்கு இத சாப்பிடணும். பப்பாளிலாம் தொடவே தொடாத. அண்ணாச்சி பழம், பைனாப்பிள்லாம் எடுத்துறவே எடுத்துறாதன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. நெறையா ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் தென் ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு ஃப்ரூட்ஸ் தர சொல்லி டாக்டர் ஐ மீன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி ஃப்ரூட்ஸ்லாம் கேட்டு கேட்டு ஒவ்வொரு தாட்டி செக்கப் போகும்போதும் என்ன சாப்பிடலாம்? இந்த டைம்ல என்ன குடுக்கலாம்? அவரு ஆஃபீஸ்க்கே போலங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற பேர்ல உங்க கூட செட்டில் ஆயிட்டாரு. நீங்களும் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறதில்ல. கொஞ்சம் கொஞ்சம் எப்பயாச்சும் ரொம்ப முக்கியமான கிளையண்ட் பார்க்கணும். அப்படி ஏதாவது பார்க்கணும், முக்கியமா மீட்டிங் இருக்கும்போது நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. வீட்ல தானே இருக்கீங்க. ஸோ அதனால அட்டெண்ட் பண்ணிடுவீங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்பப்போ உங்களுக்கு வாமிட் வரும். அப்பப்போ டயர்ட் ஆவீங்க. அப்ப சுகா உங்க கூடயே ரொம்ப சப்போர்ட் பண்ருக்காரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணா டக்குன்னு ஓடி வந்து அவரோட மீட்டிங்க கூட அப்படியே பாதியில கட் பண்ணிட்டு உங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு, தென் நடக்கும்போது அவர் உங்க கூடயே வராரு. தென் இப்படியே தான் டேஸஸ் போகுது. இப்போ ஒரு நாள் ஒரு ஈவினிங் டைம் நீங்களும் சுகாவும் அப்படியே ஆ ஸ்கேனிங்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அங்க ஒரு பார்க் இருக்கு. அங்க குட்டி குட்டி பசங்கலாம் விளையாடுறாங்க. அத பார்க்கும்போது, "ஏங்க பார்க் போலாமா?" "ம் போலாம்." டாக்டர் வாக்கிங் போ சொன்னாங்க. ஆ வாக்கா வேணாங்க. இப்போ உங்களுக்கு வந்து 5த் மந்த் ஸ்டார்ட்டிங்கா? ஸோ கொஞ்சம் ஸ்டொமக் ஓரளவு வெளிய வர ஆரம்பிச்சுருச்சு. டாக்டர் வாக்கிங்லாம் போக சொல்லியிருப்பாங்க. அப்பதான் நார்மல் டெலிவரி ஆகும். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்டின்ட்டுருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து வாக்கிங் வேணாங்க. டயர்ட் ஆயிடுவேன். பரவால்ல பொண்டாட்டி டாக்டர் சொல்லியிருக்காங்க வா. அப்டி சொல்லிட்டு சுகா ரொம்ப அப்டியே உங்க ஷோல்டர்ல கைய போட்டுட்டு பொறுமையா உங்கள கூட்டிட்டு போறாரு. அங்க சின்ன பசங்கலாம் பார்க்குறீங்க. நீங்க கொஞ்சம் ஹெவியா இருக்கும் உங்க ஸ்டொமக். ஸோ அதனால வந்து கைய அழகா அதில ஹோல்ட் பண்ணிட்டு பாப்பாவ அப்டியே அடி ஸ்டொமக்ல அப்டியே புடிச்சிட்டு அப்டியே நீங்க போறீங்க. அங்க நெறைய குட்டி குட்டி பசங்கலாம் விளையாடும்போது, சுகா அப்டியே நாளைக்கு நம்ம குழந்தையும் இப்டித்தானே விளையாடும். ம். ஆமா. ஆமா பாப்பாக்கு என்ன பேர் யோசிச்சீங்க? இது பாப்பாவா என்ன? கன்ஃபார்மா? என்ன பாக்க பாக்க இது பாப்பா மாரி தான் தோணுது. ஏன்னா, பேபி பாயா இருந்தா குட்டி தொப்பையா இருக்கும். அதாவது குட்டி பெல்லியா இருக்கும். ஆ இப்டி பால் ஷேப்ல இருக்கும். இது பாக்க ஓவலா இருக்கா? பாப்பாவும் இப்போ 5த் மந்த் தான் ஸ்டார்ட்டிங். ஆனா பாருங்களேன், எவ்ளோ ஸ்டொமக் கொஞ்சம் வளர்ந்துருச்சுல்ல. பாப்பாவே பாதி தெரியிற மாரி இருக்கு. அப்டின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு உண்மையான சயின்டிஃபிக் ப்ரூஃப் தான். பேபி பாயா இருந்தா பால் ஷேப்ல ஸ்டொமக் இருக்கும். பேபி கேர்லா இருந்தா கொஞ்சம் ஓவலா இருக்கும். ஸோ கொஞ்சம் பெருசாவே 5த் மந்த்லயே கண்டுபிடிச்சிடலாம். அது பேபி பாயா, பேபி கேர்ளான்னு. பக்காவே சூப்பரா தெரிஞ்சிரும். அது போல தான் இருக்கும். ஸ்டொமக் கொஞ்சம் பெருசாவே இருக்கு 5த் மந்த்லயே ஸ்டார்ட்டிங்லயே. ஸோ அதனால சுகம் ம் ஜியா வைக்கலாமா? ம் ஜியாவா? நல்லா தான் இருக்குல்ல. அப்டின்னு சொல்லிட்டு நீங்களும் சுகா மாரி சிரிச்சுட்டு இருக்கீங்க. சுகா உங்க ஹிப்ப அப்டியே அழகா ஹோல்ட் பண்ணி அப்டியே உங்கள வாக்கிங் மாரி கூட்டு போறாரு. போதுங்க. என்னால முடியல. அப்டி சொல்லிட்டு ஒரு சேர்ல அங்க அந்த இதெல்லாமே இருக்கும்ல. ஸோ அங்க போய் உட்காந்துருக்கீங்க. சுகாவும் இந்தா தண்ணி குடி. அப்டி சொல்லிட்டு தண்ணி குடிக்க சொல்றாரு. இப்போ நம்ம நெறைய வாட்டர் பாட்டில் பார்த்துருப்போம்ல. இந்த டைம்க்கு இவ்ளோ லிட்டர் குடிங்க. இவ்ளோ அந்த அமௌண்ட்லாம் போட்டிருக்கோம்ல. ஸோ அது மாரி தான் சுகாவும் குடிக்கணும். ஆ போதுங்க வயிறு ஃபுல்லா இருக்கு. இப்ப சாப்பாடு எப்போ சாப்பிடுறது? ஏய் ஏய் தண்ணி நெறையா குடிக்கணும். அப்பதான் பாப்பாக்கு ஓரளவு ஓகேவா இருக்கும். தண்ணி குடி. அப்டி சொல்லிட்டு சுகா தண்ணி குடி, தண்ணி குடின்னு சொல்றாரு. சரி சொல்லிட்டு நீங்களும் குடிக்கிறீங்க. இது டைம் போகுது. ஸோ நீங்களும் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டீங்க. தென் இப்படி குக் பண்ணிட்டு இருக்காரு சுகா தான். "ஏங்க நான் செய்றேங்க" அப்படின்றீங்க. நான் தான் செய்வேன். கம்முனு உட்காரு. நீ உட்காந்து என்னென்ன செய்யணும்னு சொல்லு நான் செய்றேன்.
உப்பு கொஞ்சம் போடுங்க. கம்மியா போடுறீங்க." "ஏய் இப்படிலாம் போடக்கூடாது. கம்முனு இரு." "ஏங்க உப்பு, காரம் இல்லாம சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்?" "ஏய் கம்மியா சாப்பிடணும். கம்முனு இரு." அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹெல்த்தியா அவருக்கு அது பிடிக்கல. இருந்தாலும் உங்களுக்கு வந்து கம்மியா போட்டு தான் டாக்டர் குடுக்க சொல்லியிருப்பாங்க. நெறையா விஷயம். ஸோ ஆயில் ஃபுட் நெறையா குடுக்காதீங்க. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, ஆயில் இல்லாம எந்த ஃபுட்டும் செய்ய முடியாது. ஸோ ஆயில் கம்மியா போடுறது. அவருக்குமே ஆயில் போட்டு தான் பிடிக்கும் சுகாக்கு. உங்களுக்காக அந்த மனுஷன் வந்து நெறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ற ஃபுட்டுலேருந்து எல்லாமே. அவர் ஒர்க்கும் போல போவாரு. ஆனா இப்ப அதுவும் இல்லாம உங்க கூடயே அவர் ஸ்டே பண்றாரு. ஸோ அது இல்லாம நெறைய விஷயம் நம்ம சுகா உங்களுக்காகவும், பாப்பாக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்றாரு அந்த மனுஷன். ஸோ ஹஸ்பண்டா அதுவும் வயதுக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க ரொம்ப வாங்கி குடுத்து வச்சிருக்கணும். அந்த மாரி தான் இருக்கு. ஸோ இப்படிதான் ஃபைனலி எனக்கு 7த் மந்த் வளைகாப்புலாம் பண்றாங்க. டேட்லாம் நல்ல டேட்டா குறிச்சு, அழகா வயன அலங்காரம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. சுகாக்கே ஒரு மாரி டியரி வருது. ஒய்ஃப் இந்த நிலைமையில பார்க்கணுன்றது அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் அப்ப 7 மாசம் அவரோட குழந்தைய அவ சுமந்துட்டு இருக்கிறத நினைச்சு அவருக்கு ஒரு மாரி அழுகை வருது. நீங்க சுகாவோட டீயர்ஸ வைப் பண்ணிட்டு, "ஏங்க அழுறீங்க? ம். எல்லாம் பார்த்து சிரிக்க போறாங்க. அழாதீங்க." "இல்ல பொண்டாட்டி ஒரு மாரி எமோஷனல் ஆகுது." அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிள் போட்டு சந்தனம்லாம் வச்சு, தென் அப்படியே ரோஸு அந்த அரிசிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தூவி விடுறாரு. "ஏங்க சிரிக்கிறீங்க?" அப்படி தென் நீங்களும் லைட்டா அழ ஆரம்பிச்சுறீங்க. உங்க அம்மா, அப்பாலாம் வந்து என்னம்மான்னு கேட்குறாங்க. இப்போ சுகா அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்க ஒரு மாரி எமோஷனல் ஆயிட்டீங்க. எல்லாம் ஹாப்பி டியர்ஸ் தான். வேற ஒண்ணும் இல்ல. நோ வேர்ட்ஸ். ஸோ டியர்ஸ்க்கு ஒரு மீனிங் இருக்குன்னா, அது உங்களுக்கு ஹாப்பி டியர்ஸ். ஸோ எமோஷனலா ஒரு இதா ஒரு மூமெண்ட் ஆயிருக்கும். இப்படி டேஸஸ்லாம் போகுது. அப்பப்போ சுகா, "ஏ எப்பயாவது பாப்பா பேசுவாளாடி. ம். நீங்க ஒர்க் பார்த்துட்டே இருங்க. பாப்பா உதச்சானா நான் சொல்றேன்." "ம். சரி பொண்டாட்டி." அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்காரு. ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இப்ப அப்படியே பாப்பா உதைக்கிறா. "ஏங்க ஏங்க பாப்பா உதைக்கிறா." "ம். அப்படியா?" அப்படி சொல்லிட்டு அவர் காது அங்க வைக்கிறாரு. "என்னாடி உதைக்கவே இல்ல." "இருங்கங்க பாப்பா. என்ன டாடா வந்தோனே ஓடிட்டீங்களா? எங்க ஒரு உதைங்க பாப்போம்." "ஏங்க காது வைங்க." அப்படின்னு நீங்க சொல்லும்போது, சுகாவும் காது வைக்கிறாரு. பாப்பா உதைக்கவே இல்ல. ரெஸ்பான்ஸே இல்ல. "பாப்பா என்னம்மா? அப்பா வந்துட்டேன்னு கோவமா என்ன? ம். அம்மாவா தான் உன்ன சுமக்கிறா. நான் அப்ப உன்ன பார்த்துக்கிறேன்ல. உன்ன உங்க அம்மா அவளோட இதயத்திலயும் வயித்துல உன்ன சுமந்தானா, நான் உன்ன எப்பயும் என் தோள்ல சுமந்துட்டு இருப்பேன்ம்மா. என்ன அப்பா பார்த்துட்டு உதைக்க மாட்றா? ம்." அப்படியே சொன்னேன். அடுத்த செகண்டே பாப்பா ஒரு உதைப்பா. நான் சுகா அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பாப்பா உதைக்கிறது அவரால ஃபீல் பண்ண முடியுதேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. "பாப்பா எங்க இன்னொரு தாட்டி உத." அப்படின்னு உடனே மறுபடியும் பாப்பா உதைக்க, அது உங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுது. நீங்க சுகாவோட ஹேர அப்படியே கோதி விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு மாரி ஒரு மூமெண்ட் அழகான மூமெண்ட்டா போகுது. இப்போ போய் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் சுகாவ நல்லா தூங்குறீங்க. சுகா அப்படியே உங்க ஸ்டொமக்ல கை போட்டுட்டு அவர் தூங்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. சடனா என்னன்னு தெரியல உங்களுக்கு ஒரு மாரி பெயின் வர ஆரம்பிச்சுச்சு. அப்புறமா லைட்டா எந்திச்சு தண்ணி குடிக்கிறீங்க. லைட் போடுறீங்க. சுகா அப்படியே லைட்டா நகுந்து படுத்துக்கிறாரு. அவர் கைய எடுத்துட்டு அவர் நகர்ந்து படுத்துடுறாரு. நீங்க லைட் போட்டுட்டு அப்படியே தண்ணி குடிக்கிறீங்க. ஒரு மாரி ரொம்ப பெயின் ஆகுது உங்களுக்கு. என்ன வலிக்குது. ஏங்க சுகா ஏங்க இறங்குறீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப இது பண்றீங்க. சுகா நல்லா தூங்குறாரு. அப்புறமா பாட்டில் கீழ விழுந்த சவுண்ட் கேட்டுட்டு சுகா எழுந்திரிக்கா. ஏய் ஏய் என்னடி ஆச்சு? வலிக்குதுங்க வலிக்குது. ஏய் இரு பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு இப்ப அப்படியே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணாரு. ஆம்புலன்ஸும் வந்துருது. ஆனா உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரோக் ஆயிடுது. அங்க வாட்டரா அப்படியே இப்படி வருது. சுகா பார்த்துட்டு அங்க இருக்க அந்த டாக்டர் கிட்டலாம் கேட்குறாங்க என்னாச்சுன்னு. இப்ப டாக்டர் வாட்டர் மட்டும் தான் ப்ரோக் ஆயிருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல பார்த்துக்கலாம் அப்டி சொல்லிட்டு, எப்படியோ ஆம்புலன்ஸ் எப்படியோ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுது. தென் டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு, பேபியும் தென் உங்க ஒய்ஃபும் கிரிட்டிக்கலா இருக்காங்க. "ஏய் டாக்டர் என்ன சொல்றீங்க?" "ஆமா வாட்டர் ப்ரோக் ஆயிடுச்சு. எவ்வளோ லேட்டா வருவீங்க?" அப்டி சொல்லிட்டு டாக்டர் உள்ள கூட்டு போயிறாங்க. அப்படியே சுகாக்குலாம் கண்ணே கலங்கிடுது. ரொம்ப அழுகுறாரு. இது சரி உங்க அப்பா, அம்மா, சுகா அப்பா, அம்மா எல்லாமே சுகா சொல்லியிருப்பாரு. ஸோ இத நெனச்சு ரொம்ப சுகா அழ தென் அப்படியே ஒரு சவுண்டு கேட்குமா, சுகா அப்படியே ஐசியூ வார்ட்ல பார்க்குறாரு. அதான் பேபி சவுண்ட் கேட்டுருச்சு. சுகாக்கு பேபி கேர்ல்ஸா பொறந்திருக்கும். இப்படி பார்க்க வெள்ள வெள்ளேன்னு அழகா இருக்கான். சுகா கிட்ட எடுத்துட்டு வந்து டாக்டர் கிட்ட டாக்டர் குடுக்குறாங்க. சுகா அப்படியே டியரி ஐஸோட பாப்பாவ பார்க்க, "பாப்பா" அப்படி சுகா சொல்ல, "இது சரி உங்களுக்கு பேபி கேர்ள் பொறந்திருக்கு. உங்க ஒய்ஃப் ஓகேவா இருக்காங்க?" "ஆ ஓகே தானே. எந்த ப்ராப்ளம் இல்லல்ல. ஏன் டாக்டர் வாட்டர் ப்ரோக் ஆச்சு?" அப்படின்னு இங்க சுகா கேட்க, அது சம்டைம்ஸ் சில பேருக்கு வாட்டர் ப்ரோக் ஆகலாம்.
ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல அதான். தென் பெயின் அவங்க சொல்லவே இல்லையா? பெயின் வந்திருக்குமே! அவ எதுவும் சொல்லலையே டாக்டர். சரி ஓகே ஃபைன். பேபியும், மதரும் நல்லா இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாட்டர் மட்டும் தான் ப்ரோக் ஆச்சு. நோ ப்ராப்ளம். ஹேவ் அ கிரேட். அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாரு டாக்டர். சரி சுகாக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. அப்படி உங்க அப்பா அம்மா தென் சுகாவோட அப்பா அம்மாலாம் பார்க்குறாங்க. இப்போ நீங்க இப்படி படுத்திருக்கீங்க. சுகா அப்படியே ஸ்லோவா பாப்பாவ எடுத்துட்டு வந்து அப்படியே உட்கார வச்சிருக்காரு. அப்படியே பாப்பா அப்படியே சுகாவோட ஹேண்ட்ஸ்ல அழகா தூங்குறான். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறான். அந்த சவுண்ட்லயே நீங்க எந்திச்சு ஏங்க அப்படின்றீங்க. சுகா அப்படியே உங்கள வந்துட்டு செம்மையா அழுவுறாரு. ஏன்னே தெரியல. அழுகையே வருது அவருக்கு. தென் நீங்களே எமோஷனலா அழ ஆரம்பிச்சுறீங்க. இப்போ உங்க அப்பா, அம்மா தென் சுகாவோட அப்பா, அம்மாலாம் சமாதானப்படுத்துறாங்க. ஏன்னா நீங்க கிரிட்டிக்கல் தென் பாப்பா கிரிட்டிக்கல் ஆயிட்டா. ஏன்னா வாட்டர் ப்ரோக் ஆயிருக்கும். ஸோ வாட்டர் ப்ரோக் ஆனாலே அவ்வளோதான். பேபி வந்து வெளிய வர ஸ்டேஜ். அது லேட் ஆச்சுன்னா கண்டிப்பா பேபிக்கு தான் பிரச்சனை. ஸோ பேபிஸ் எல்லாம் அந்த வாட்டர் இதுக்குள்ள தானே இருப்பாங்க. ஸோ அது வந்து வெளிய ப்ரோக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் தான். ஸோ அப்படிதான் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. சுகா ரொம்ப பயந்துருப்பாரு. ஸோ இப்போ ஃபைனலி பாப்பா அவர் கையில நல்லபடியா அம்மாவும், புள்ளையும் நல்லா இருக்காங்கன்னு டாக்டர் சொல்லும்போது தான், அந்த மனுஷனுக்கு உயிரே வந்துச்சுங்க. ஸோ இப்ப அப்படிதான் சுகா பொண்டாட்டி ரொம்ப பயந்துட்டேன்டி. பயந்துட்டேன் தெரியுமா? எப்படி சொல்றாங்களா ஹக் பண்ண நீங்களும் அப்படியே சுகாவ சமாதானப்படுத்துறீங்க. தென் அப்படியே தான் டைம்லாம் போகுது. இந்த சுகா அப்படியே பாப்பாவுக்கு குடுக்க, ஏங்க பாருங்களேன், பாப்பா அப்படியே நம்ம ஜியா அப்படியே பாருங்களேன், உங்கள மாரியே இருக்கா அப்படின்னு இங்க சொல்ல, ஏய் சுகா ஆமாண்டி என்னைய உரிச்சு வச்சிருக்கா. அப்படியே சுகா சொல்ல, சுகா ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அப்படியே உங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. தென் அப்படியே டேஸஸ்லாம் போகுது. ஸோ தென் நீங்க சுகா சுகாவோட அப்பா, அம்மா தென் உங்க அப்பா, அம்மாலாம் வீட்டுக்கு அப்படியே வந்துடுறாங்க. ஸோ அப்படியே சுகா உங்களுக்கு அழகா ஹோமே டெக்கரேட் பண்ணி வெல்கம்லாம் போட்டு செம்மையா பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு தென் பாப்பாவோட தொட்டில்லாம் சுகா ரெடி பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாமே ரொம்ப அழகு கிராண்டா பண்ணி பாப்பாவோட தொட்டிலாம் போட்டு தென் அப்படியே சின்னதா நேம் செரிமனிலாம் வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே போகுது. டேஸஸ் இப்படி தான் போகுது. நீங்க, பாப்பா, சுகா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. தென் உங்க அப்பா, அம்மா தென் சுகாவோட அப்பா, அம்மா அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. நீங்க கொஞ்ச நாள் உங்க அப்பா, அம்மா வீட்ல தென் சுகாவோட அப்பா, அம்மா வீட்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே உங்க டைம் போயிருக்கும். அதே பார்க்ல நீங்க, பாப்பா, சுகா 3 பேரும் அந்த பார்க்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்றீங்க. பாப்பா அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அங்க விளையாடுற பசங்கள. நீங்களும் சுகா அப்படியே ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதோடைய இந்த கேரிங் ஹஸ்பண்ட் டியூரிங் பிரெக்னன்சி இந்த ஒன் ஷாட்ட முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சின்னதா ஒரு பிரெக்னன்சி டைம்ல ஒரு ஹஸ்பண்ட் எப்படிலாம் உங்க ஒய்ஃபை பார்த்துப்பாங்கன்றத நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தென் சாரி உங்க பர்த்டே அன்னைக்கு என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஃபைனலி உங்க பர்த்டே அன்னைக்கு அப்லோட் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி ஃபார் தட். தென் ஓகே ராம்ஸ் நீங்களும் மறக்காம சொல்லுங்க. சுகாக்கு ஒன் ஷாட் போட்டு ரொம்ப நாளா இருக்கும். ஸோ ஓகே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் மஸ்ட் தென் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தென் இன்ஸ்டா ஐடி வாட்ஸ்அப் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. தென் ஓகேடா மிஸ் எல்லோரும் உடம்ப பார்த்துக்கோங்க. ஸோ வெயில் வேறு ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. ஸோ வெளியே எங்கேயும் போகாதீங்க. வெளியே போனாலும் கேப்பு அந்த மாதிரி அம்ப்ரெல்லா அதை எடுத்துகிட்டு போங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. நானும் என் உடம்ப பார்த்துக்கிறேன். தென் தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக இருங்க. Then okay, Ram, so stay safe, stay healthy. Ta-da, bye.